ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். தீபாவளி எல்லோரும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சரி, எங்கள் வீட்டில் பக்கமும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. பட்டாசு வெடிக்கிற அந்த ஸ்மெல் எனக்கு சேராது அப்படிங்கிறதுனால நான் வெளியிலே போகலை. அதுக்கப்புறம் நைட்டு தான் போனேன். ஏன் அப்படின்னாக்கா, நைட்டு தான் வான வேடிக்கையெல்லாம் நிறைய வைப்பாங்கள, அதனால் அதை பார்க்குறதுக்காக மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் போனேன். மாடியிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எந்த பக்கம் திரும்பி பார்க்குறதுனே தெரியல. சுற்றி சுற்றி வெடிக்கிறாங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குற நம்மளுக்கே கண்ணுக்கு ரொம்ப டயர்டாகவே ஆயிடுற மாதிரி ஆகிடுது. இதெல்லாம் காசு போட்டு வாங்கி இவங்க இத்தனை பேர் இந்த வான வேடிக்கையை வைக்கும்போது அதை பார்க்குற எத்தனை குழந்தைங்களோட மனசு சந்தோஷப்படுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வான வேடிக்கையெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்க்குறோம். ஆனாலுமே ஒவ்வொரு வருஷமுமே நம்மளுக்கு இது புதுவிதமாக தான் தெரியுது. புதுவித மகிழ்ச்சியும் நம்மளுக்கு கொடுக்குது. நம்மளுடைய தீமைகள் எல்லாம் அழிஞ்சு நன்மைகள் பெருகணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம். அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளார இருக்கிற கெட்ட எண்ணங்கள்லாம் இந்த பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த பட்டாசு தர ஒளி மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை ஒளி வெள்ளமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற உறுதிமொழியோடு இந்த தீபாவளியை ரொம்ப இனிமையாக எல்லோரும் கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நாளையிலேருந்து கந்த சஷ்டி ஆரம்பமாகுது. அதனால் இந்த கந்த சஷ்டி அன்னைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முருகருடைய கதைகளை நம்ம பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.